வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெண்டைக்காய் ஃப்ரை. அதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை பூண்டை நல்லா நறுன்னு மசிச்சு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, மல்லிப்பொடி 2 ஸ்பூன், ஜீரக பொடி 1 ஸ்பூன், கொஞ்சமாக ஹிங், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில், பாதி லெமன். வெண்டைக்காவை இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவோட ரெடி ஆகிடுச்சு வெண்டைக்காய். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் போட்டுடலாம். வெண்டைக்காயில் ஃபோலேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. விட்டமின் B9. இது ப்ரெக்னென்சியாக இருப்பாங்கள்ல, அவங்க கண்டிப்பாக சாப்பிடணும். பேபி பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் அப்புறம் ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது அடுப்பை ஸ்லோவில் வச்சு மூடி போட்டுடலாம். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் பாருங்கள், விட்டமின் சியும் இருக்கிறதுனால ஸ்கின்க்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. கூடவே கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, சுகர் லெவல் கண்ட்ரோலில் வச்சுக்குது, ஃபைனலாக ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.